உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்காங்க. மதுரவாயிலில் இருக்கக்கூடிய +2 மாணவி ஹாரிணி தற்கொலை செஞ்சுருக்காங்க. இவங்க பெற்றோர் பிரிந்து போயிருக்கிறாங்க. அண்ணன் தங்கை 2 பேரும் வசிச்சிருக்காங்க. தங்கை தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க +2 ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாணவி. இந்த மாதிரி தற்கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜில் இது ரொம்ப 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 காமன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் பெற்றோர்கள் பிரிந்து போவது. பெற்றோர் ஒரு பேரண்ட் இருந்தாலே அந்த குழந்தையுடைய மன வளர்ச்சிக்கு நல்லதில்லை. பெற்றோர்கள் அவங்க சொந்த காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணால் கூட அது குழந்தைகளை வெகுவாக கடுமையாக பாதிக்கும். ஒரு பெற்றோரோட வசிக்கும் போதோ அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் கடுமையாக அதிகரிக்கும். 2 பேரும் குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் மனநிலை ரொம்ப பாதிக்கும். அந்த மனநிலை வளர்ச்சியில் மன வளர்ச்சி பெருமளவுக்கு பாதிப்பு வரும். மன அழுத்தம் இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இவங்க பிரிந்ததுக்கு தான் காரணன்ற மாதிரியான உள்ளுணர்வு ஓடும். பயம் இனம் தெரியாத பயம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இரண்டாவதாக ஸ்கூலில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளாலையும் படிப்பில் வர்ற அழுத்தம். ஏன்னா படிப்பு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குறதா இருக்குது. பரீட்சை, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்கூலில் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கண்டறிந்து, மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி நடைமுறை இந்தியாவில் இல்லை. ஸோ இந்த மன அழுத்தத்தோடு இருக்க குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் திட்டு அதிகமாக வாங்க முடியும் ஸ்கூல்ஸில். இது 2வது காரணம். மார்க்கு குறையாக வாங்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். 3வதாக காதல் போன்ற பிரச்சனைகள், அது சம்பந்தமான மன அழுத்தம், பதட்டம், அதுபோல் பல்வேறு விஷயம் மீடியாக்களில் வரக்கூடிய பல்வேறு செய்திகளை படிச்சுட்டு அதனால் வரக்கூடிய பதட்டம்லாம் இருக்கலாம். காதல் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். 4வதாக பாலியல் துன்புறுத்தல்கள் எங்கிருந்தாவது வரலாம். அப்பா அம்மாவும் கூட இல்லை அப்படின்னும் போது அண்ணன் ஏதாவது சம்பாதிக்க போயிடலாம். இவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் எங்கே வேணாலும் வரலாம். வீட்டில் இருக்கலாம், பக்கத்து வீடுகள்லேருந்து பக்கத்துலேருந்து வரலாம், ஸ்கூல்ஸில் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஏற்கனவே இவங்க மனநிலை ரொம்ப ஒரு பயந்த சுபாவத்தோடு இருக்கும்போது இந்த மன அழுத்தமெல்லாம் உள்ளே வரும்போது குழந்தைகள் அதை தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் தாங்காமல் இவங்க தற்கொலை போகிறத பார்க்குறோம். இதை பற்றி நிறைய ஒரு விழிப்புணர்வு பெருமளவுக்கு ஏற்படுத்தணும். சூசைடுக்கு எதிரான நாட்கள், விழிப்புணர்வு நாட்களே இருக்குது. உலக அளவில் கொண்டாடிட்டு இருக்கோம் அதை. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. ஆனாலும் கூட உலக அளவில் சூசைடு அதிகமாகிட்டே இருக்குது. சூசைடில் ரொம்ப அதிகமாகிறது இந்த இளம் பிள்ளைகள் அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த ஸ்கூல் போகிற இந்தியாவில் இது ரொம்ப அதிகம். ரிசல்ட்ஸ் வந்தாலே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை பரீட்சையில் பாஸ் பண்ணலை, எல்லோரும் பதறி ஒரு அறிக்கை விடுற அளவுக்கு யாரும் எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடாதீங்கன்னு அரசாங்கம் அறிக்கை விடுற அளவுக்கு தற்கொலைகள் அதிகமாக இருக்குது. இது ஏன்னா எங்கள் மார்க்கை நோக்கி நம்ம குழந்தைகளை துரத்திக்கிட்டே இருக்கிறோம். பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் மனுஷங்களே இல்லைன்ற அளவுக்கு நம்ம துரத்திக்கிட்டே இருக்கிறோம். கல்வி ஒரு என்ஜாயபுளாக தன்னம்பிக்கையும் விஞ்ஞான சிந்தனையும் கொடுக்கறதுக்கு பதிலாக மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் கொடுத்துட்ருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து இவங்களுக்கு முக்கியமாக ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கும். அப்படி ஏதாவது வைங்கன்னா பேரளவில் ஏதாவது வச்சுட்டு அதையும் அது ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல. இப்போது ஒரு நிறுவனம் இருக்குது, 20 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா பெண்களுக்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்கணும். பாலியல் துன்புறுத்தலுக்கான விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். ஆனால் அரசாங்கமே அதை ஒழுங்காக பண்ணலை. ப்ரைவேட்லேயும் அது எங்கேயும் கிடையாது. இப்போ என்ன பேரளவில் எழுத்தில் எங்கேயாவது இருக்குமே, ஒரு பேப்பரில் இருக்குமே தவிர அது பேரளவில் இல்லை. அதே மாதிரி மன அழுத்தத்திற்கு இந்த குழந்தைகள் ஆளாகிறாங்க. நிறைய எங்கே வேணாலும் ஆகலாம். அவங்களுக்கு கவனித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்கூல் தான். வேறு எங்கேயும் அவங்கள பார்க்க முடியாது. பெற்றோர்களால் கவுன்சிலிங் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் சிரமமாக இருக்கும். ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் ஈஸியாக அவங்கள பிடிக்க முடியும். இவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க, சிக்கலில் இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றத சக மாணவியர் பார்க்க முடியும், டீச்சர்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னா பின்னடைவு இருக்கும், அந்த படிப்பில் பின்னடைவு இருக்கும். ஸ்கூலில் வர்றது ட்ராப் அவுட் இருக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம், பாடங்களை ஏதோ சிந்தனையினால் இருக்கலாம், அழுதுகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக டீச்சர்ஸ் பிடிக்க முடியும். அந்த இடம் சரியான இடம் கவுன்சிலிங்க்கு. அப்போ அங்கே இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா என்ன காரணம் என்பதை கண்டறிய முடியும்.
ஸோ இந்த தற்கொலை எண்ணங்களை வந்து கண்டிப்பாக சரி செய்யணும். அதுக்கு நிறைய உலகம் முழுவதும் டேட்டா இருக்குது. தற்கொலை வந்து உலகம் முழுவதுமே அதிகமாக இருக்குது, அதிகமாகிக்கிட்டும் இருக்குது. இதற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடந்த போதிலும் கூட, ஆனால் அவையெல்லாம் போதாது, மிக மிக குறைவாக இருக்குது. இந்த தற்கொலை எண்ணம்ன்றது அந்த ஒரு கண நேரம் தான். அவங்கள அந்த நேரம் யாராவது கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள் அவங்க யார்ட்டையாவது இதை வாய் திறந்து சொல்லவும் கூடும். நான் சாக போகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அதை கவனிக்காம விட்டுருவாங்க யாரும். அப்படி சொல்கிறவங்க தற்கொலைக்கு முயல்வது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் அந்த நேரத்தில் அதை இக்னோர் பண்ணாமல், அதை கவனிக்காமல் விடாமல் கண்டுபிடித்து அவர்களை கவுன்சிலிங் கொடுக்கணும். எந்த ஏரியாவில் பிரச்சனை இருந்தாலும் பார்க்கணும். முக்கியமாக இவங்களுக்கு 12 வயது +2 படிக்கிற மாணவின்னா பாலியல் அத்துமீறல்கள் ரொம்ப 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 காமனாக இருக்கும். அடுத்து பாடத்திட்டங்களில் வர்ற அழுத்தம், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக பெற்றோர் பிரிந்திருக்கிறாங்க, பொருளாதார மற்ற அழுத்தம், அது ஒரு கடுமையான அழுத்தமாக இருக்கும். ஸோ இதற்கு வந்து தீர்வு கண்டிப்பாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் இதை நன்றாக அமுல்படுத்த முடியும். இது ஒவ்வொரு வருடமும் ஏராளமான இளம் மாணவர்கள் தற்கொலை பண்ணுறதை தடுக்க முடியும். இந்த கல்வி முறையிலையும் மாற்றம் கொண்டு வரணும். வெறும் ஒரு அறிக்கை மட்டும் வர்றதோட அரசாங்கம் சமாதானம் ஆகிடக்கூடாது. ஒரு கல்வி முறையில் ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா கல்வி வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக, விஞ்ஞான சிந்தனை உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறையை நம்ம கொண்டு வரணும். இன்னும் நம்ம அந்த மாதிரி அதை நோக்கியே போகலை. மார்க் எடுக்கிறது, அதன் மூலம் ஏதாவது சீட்டு வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையை நோக்கிய ஒரு கல்வியாக தான் இருக்குது. இன்னும் அந்த கல்வி முறைகளையும் மாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது பண்ணும்போது தான் ஒரு குழந்தைகளை இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். வணக்கம்.